ராகவ விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வளர்ச்சி பணிகளில் மத்திய அரசு பின்வாங்காது, மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் உறுதி. 17 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட புதுவை அண்ணா திடல் மைதானம் மத்திய அமைச்சர் திறந்து வைப்பு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகர எல்லைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தொடர் விடுமுறையால் ஸ்தம்பித்த ஏரோவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல். இனி விரிவான செய்திகள். புதுவை வளர்ச்சி பணிகளில் மத்திய அரசு என்றும் பின்வாங்காது என்று மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தின் நலிவுற்ற பிரிவினருக்கு சின்னையாபுரம் பகுதியில் 220 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமை தாங்கி திறந்து வைத்து பேசினார். அப்பொழுது அவர் புதுவையில் மத்திய அரசின் ஆதரவுடன் நல்ல ஆட்சி நடப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து புதுவையை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கி புதுவை செல்வதாக குறிப்பிட்ட அவர் மத்திய அரசின் திட்டங்கள் புதுவையில் வேகமாக செயல்படுத்தப்படுவதாகவும் இதனால் மத்திய அரசின் லட்சிய திட்டங்கள் புதுவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் மோடி அரும்பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் இங்குள்ள மக்களின் வளர்ச்சிக்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார். புதுவை வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பணியில் மத்திய அரசு எப்போதும் பின்வாங்காது என்றும் வறுமை இல்லாத இந்தியாவாக மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து 26 துணை மின் நிலையங்கள், உயர் மின் அழுத்த புதைவடம் அமைத்தல், அதனை சார்ந்த பணிகளையும் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் தொடக்கி வைத்தார். விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலை வைத்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி, பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட புதுவை அண்ணா திடலை மத்திய அமைச்சர் திறந்து வைத்தார். புதுவை நகர பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. இந்த பள்ளி மாணவர்கள் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திடலை மைதானமாக பயன்படுத்தி வந்தனர். இந்த திடலில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பொருட்காட்சிகள் நடத்தப்படும். அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்களும் நடந்து வந்தது. இந்த திடல் அடிப்படை வசதியின்றி வெட்டவெளியாக இருந்தது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 12.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2021ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இப்போது 17 கோடியில் 9600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திடலை திறந்து வைத்தார். விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு பண்டிகையின் போது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நகர எல்லையிலேயே வாகனங்கள் நிறுத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் சட்டம் ஒழுங்கு போலீசார் 1000 பேரும், போக்குவரத்தை சீரமைக்க 500 பேரும் ஈடுபட உள்ளதாகவும், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகர எல்லைகளில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு 30 அரசு பேருந்துகள் மூலம் மக்கள் வர ஏற்பாடு செய்ய உள்ளதாக கூறினார். ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை செய்து நடந்து செல்லும் நிலை உருவாக்கப்படும் என்று கூறிய அவர் சுமார் 8 இடங்களில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புத்தாண்டிற்கு ஒரு சில கேளிக்கை நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப பாதுகாப்பு மூலம் அந்தந்த பகுதிகளில் வழங்கப்படும் என்றார். 2ஆம் தேதிக்கு 145 போலீசார் பணிக்கும் 19ஆம் தேதிக்கு எஸ்ஐ பணிக்கும் உடற்தகுதி தேர்வு நடக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊர் காவல்படை வீரர்கள் தேர்வு குறித்த நீதிமன்ற வழக்கு தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் ஏரோவில் ஸ்தம்பித்துள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் தங்களது விடுமுறை நாளை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாட படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய சர்வதேச நகரமான ஏரோவிலில் உள்ள மாத்திர் மந்திர் மற்றும் ஏரோவில் நகரத்தை பார்வையிட
அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். ஆரோவில் நகரத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் விசிட்டர் சென்டர், பாரத் நிவாஸ், அரவிந்த் சிலை மற்றும் மாத்திர் மந்திர் உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் பார்வையிட்டு நினைவு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அதிக அளவில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஆரோவில் நகரத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதா. மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையால் ஆரோவில் நகரம் ஸ்தம்பித்தது. பொங்கல் பண்டிகையின் போது இலவச ஆடைக்கு பதிலாக பணம் வங்கியில் செலுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இலவச ஆடைக்கு பதிலாக நேரடியாக ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என்றும், பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் இலவச ஆடை வழங்கல் திட்டம் இனி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் கார்டுகளுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்படுவதாகவும், இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி அவர் தொடக்கி வைத்தார். அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கான தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருவதாகவும், ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை அவர் பார்வையிட்டார். அப்போது சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் பாழடைந்து சமூக விரோத செயல்களுக்கு பயன்பட்டு வருவதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து பெரிய வீராம்பட்டினம் பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள மற்றொரு சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்ட அவர், அந்த சமுதாய நலக்கூடமும் பாழடைந்த நிலையில் இருப்பதை கண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு கிராமத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளதாகவும், இந்த குடியிருப்பு கட்டப்பட்டதில் 100 கோடி வரை ஊழல் நடைபெற்று ஒரு அதிகாரியே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கிருக்கின்ற இடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மக்கள் வாழ்வாதாரம் உயரும் என்று தெரிவித்த அவர், அரசு உடனடியாக அந்த கட்டிடங்களை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கூட கட்டுற அளவு கூட இந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தாம இதுலயும் எப்படி இந்த இதுலேயும் சுனாமி கட்டி கொடுக்குற வீட்லேயே எப்படி காசு அடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் சீக்கிரமாக இந்த மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. போலி மருந்து வழக்கை சிபிஐ விசாரிக்க மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது. போலி மருந்து குறித்து சன்ஃபார்மர் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜா, ராணா, மெய்யப்பன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் சிறையில் அடைக்கப்பட்ட ராஜாவை நீதிமன்ற அனுமதி பெற்று கடந்த 18ஆம் தேதி முதல் காவலில் எடுத்து விசாரித்து வந்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் ராஜாவின் பங்குதாரரான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஜிஎஸ்டி செலுத்துவதில் மோசடி செய்ய உதவிய முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்யமூர்த்தியை கைது செய்தனர். மேலும் ஜிஎஸ்டி அலுவலக கண்காணிப்பாளரை தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் பல மாநிலங்களை சேர்ந்தவர்களுடன் தொடர்பு இருப்பதால் வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்து கவர்னர் உத்தரவிட்டார். இந்நிலையில் ராஜாவின் காவல் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையொட்டி சிறப்பு புலனாய்வு குழுவினர் ராஜாவை நேற்று மாலை மாவட்ட முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே கவர்னர் உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து நேற்று மாலை உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை சிறப்பு புலனாய்வு குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் காவலில் ராஜா அளித்த தகவலின் பேரில் போலி மருந்து தயாரிக்க உதவியது தொடர்பாக அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்த ஜெகன் என்கிற மருதமுத்து, சொக்கலிங்கம் ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. புதுவையில் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்கா ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி
காத்திருப்பு போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா. இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார். மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலை செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை கன்னியர் இல்ல சகோதரிகள் தூய்மை பணியாளர்களுடன் தங்களது கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர். புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர் ஆஃப் செயின்ட் அலூசியன் கொன்சாகா தலைமையகத்தில் உயர்மட்ட தலைவி மதர் திரேசா ஞானமணி, உயர் ஆலோசகர் பாப்பாத்தி, பொருளாளர் பவுலின் சகாயராணி, செயலாளர் ஷாலினி சைலஜா தலைமையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றதா. 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கன்னியர் இல்ல சகோதரிகள் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் கலந்து கொண்டார். கொன்சாகா சகோதரிகளின் உயர்மட்ட தலைவி கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு செய்தியை வழங்கினார். தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சகோதரிகள் தங்களது அன்பை உறவை வெளிப்படுத்தும் வண்ணம் உணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். சுற்றுலா பயணிகள் நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் மது அருந்துவதை தடுக்க வேண்டும் என்று டிஐஜியிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டத்தின் உச்சமாக சாலை மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி பெரியபள்ளி மொஹல்யா செயலகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வசிக்கும் முல்லா வீதி, காஜியார் வீதி போன்ற பகுதிகளில் கடற்கரை மற்றும் நகர பகுதியை சுற்றியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு போலீசார் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியவுடன் அருகில் இருக்கும் அப்பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவதோடு இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும், அப்பகுதியில் அமைந்துள்ள மசூதி மற்றும் தர்கா அருகே அமர்ந்து மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை மசூதியின் மீது தூக்கி வீசுவதும், பல்வேறு வீட்டின் கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டு அட்டகாசம் செய்வதாகவும், இதன் காரணமாக தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பேரிகார்டுகள் அமைத்து வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். புத்துப்பட்டு விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கீழ் புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி சாலை பாதுகாப்பு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோகுலகிருஷ்ணன் மாணவ மாணவியருக்கு சாலை பாதுகாப்பு குறித்த வகுப்புகளை நடத்தினார். சிக்னலில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், 2 சக்கர வாகனத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், பின்பற்ற தவறும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் அபராத தொகை, ஹெல்மெட், லைசன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் அவசியம் குறித்து விரிவாக அவர் எடுத்துரைத்தார். செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்குவதால் ஏற்படும் விபத்துக்கள் குறித்தும் தனது பணிக்காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தும் அவர் விவரித்தார். புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு வழிச்சாலை குறித்த விழிப்புணர்வை அவர் எடுத்துரைத்தார். மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி இருக்கும் இடத்தில் குறைந்தபட்ச வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டியதின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். சாலையில் உள்ள அறிவிப்பு பலகையில் உள்ள குறியீடுகளை விரிவாக விளக்கமளித்தார். ஆம்புலன்ஸ், தீயணைப்பு மற்றும் காவல்துறை வாகனங்களுக்கு சிக்னல் உள்ளிட்ட எல்லா இடத்திலும் உடனடியாக வழிவிட வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். டோல் ஃப்ரீ நம்பர் 112 குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு அவர் விடையளித்தார். 12க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் 200க்கும் மேற்பட்டோர் இந்த சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டனர். சிறப்பு வகுப்பை நடத்திய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோகுலகிருஷ்ணன், கான்ஸ்டபிள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பெண் காவல்துறை அலுவலர் யாழினி உள்ளிட்டோருக்கு கல்லூரி சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. ஏராளமானோர் கடலில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக புதுவை மாநிலத்தில் சுனாமி நினைவு தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். தலைவர் குணசீலன், மகளிர் தலைவி சுகத்தி தலைமையில் பொதுச் செயலாளர் சிட்டிபாபு முன்னிலையில் புதுவை ஆலோசகர் புத்துப்பட்டான் ஜெயவேல்,
பஞ்சநாதன், ராமஜெயம், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் தேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகளின் தொடக்க விழா நடைபெற்றதா. தலைவர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தேக்வாண்டோ போட்டிற்கு வினோத் தலைமை தாங்கினார். 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,945 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,03,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,710 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வளர்ச்சி பணிகளில் மத்திய அரசு பின்வாங்காது, மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் உறுதி. 17 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட புதுவை அண்ணா திடல் மைதானம் மத்திய அமைச்சர் திறந்து வைப்பு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகர எல்லைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தொடர் விடுமுறையால் ஸ்தம்பித்த ஏரோவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.